இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங்கை பற்றி பார்ப்போம். பைத்தான் வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ், நாட் ஏ கம்பைல்டு லாங்குவேஜ். இது வந்து ரன் டைமில் ரன் ஆகும். நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி மிஷின் கோடாக மாற்றி அதுக்கடுத்து ரன் பண்ண வேண்டாம். டேரெக்டாகவே நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் இந்த ஸ்கிரிப்டை. அது என்ன ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்ட்டுங்கிறது நத்திங் பட் இந்த ப்ரோக்ராமில் எல்லாமே ஒரு ரியல் வேல் என்டிட்டி, ஒரு பொருளாக தான் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். ஓகே, அப்போ ஆப்ஜெக்ட்னா ஐ டிட் நாட் மீன் யூ உமன். சில தற்கொலைஸ் இருப்பானுங்க, உமன்ஸை கூட ஆப்ஜெக்டாக தான் ட்ரீட் பண்ணுவானுங்க. இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் பேசுகிறதுக்கு தான் நம்ம மிஸ்டர் நோஸ்னு இன்னொரு சேனல் வச்சுருக்கோம். அதில் சீக்கிரமாகவே டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிற வீடியோஸ் வரும். அதை நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். நவ் கம் டு த டாபிக். ஆப்ஜெக்ட்னுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு என்டிட்டி. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஓகே, இந்த ஒரு பென் ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். இந்த பென் ஸ்டாண்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்டில் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குங்கிறதுக்கு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பென் ஸ்டாண்ட் வந்து பிங்க் கலரில் இருக்குது. கலருங்கிற ஒரு ஆட்ரிபியூட், இதுக்கு வந்து வேல்யூ பிங்க்கு. அப்புறம் இதோட ஐஸ் வந்து பிளாக் கலரில் இருக்குது. இது வந்து ஒரு இது எப்படி சொல்ல, 2 ஐஸ் இருக்குது. இது ஒரு ஆட்ரிபியூட். ஹவு மெனி ஐஸு, சிம்பிளாக சொல்லணுன்னா ஓகே இதை தூர வச்சிடலாம், இது கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ சிம்பிளாக டிவி எடுத்துக்கலாம். டிவி எல்லார் வீட்லேயுமே இருக்குது. டிவி வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த டிவிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணோம்னா, டிவியோட ஸ்க்ரீன் சைஸ் இது வந்து அதோட ஆட்ரிபியூட். அப்புறம் டிவியோட கலர் இது வந்து அதோட ஆட்ரிபியூட். டிவியோட டைப், வால் மவுண்டா இல்லை டிவி ஸ்டாண்டில் வைக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் அதோட ஆட்ரிபியூட். இப்போ டிவியோட மெத்தட்ஸ்ன்னு எது வரும்னா, டிவியில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, சேனல் மாற்றுறது, இதெல்லாமே அதோட மெத்தட்ஸ். அது மூலமாக ஒரு ஒர்க் நடக்குது. இல்லைன்னா அது வந்து ஒரு சம்திங் அது பண்ணுது. அதால் ஒரு ஆக்டிவாக ஒரு விஷயத்தை மாற்ற முடியுது. அதோட பர்பஸ் அது வந்து என்ன பண்ணுதுங்கிறது. இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஏதாவது ஒன்று பண்ணும், ஏதாவது ஒரு எதை ரன் பண்ணுதுங்கிறது. இப்போ கார்னு எடுத்துக்கிட்டால், கார் வந்து மூவ் ஆகுறது, ஆக்சிலேட்டர் சேஞ்ச் ஆகுறது, கியர் மாற்றுறது, இது எல்லாமே ஒரு மெத்தட்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த கியர் வந்து ஆட்டோமேட்டிக் கியரா, அப்புறம் வந்து அந்த காரோட கலர் என்ன, காரோட சீட் என்ன, எத்தனை சீட்ஸு, கார் வந்து என்ன கலரு, இதெல்லாம் காரோட ஆட்ரிபியூட். அந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும், எப்படி வந்து கியர் சேஞ்ச் ஆகுது, இந்த கியர் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் கார் ரன் ஆகுறது, பிரேக் பிடிக்கிறது, இது எல்லாமே அதோட மெத்தட்ஸ். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸாக இருக்கிறது வந்து மெத்தட்ஸாக இருக்கும். ஆட்ரிபியூட்ஸுங்கிறது அதோட ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுற மெட்டாடேட்டா மாதிரிங்கிறத வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி ப்ரோக்ராமில் எல்லா திங்ஸையுமே ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணி ரைட் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் எல்லாமே ஆப்ஜெக்டாக தான் கன்சிடர் ஆகும். பைத்தான் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். பட் பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்டுங்கிறது சில கான்செப்ட் உண்டு. அந்த கான்செப்டை வந்து பைத்தான் ஃபுல்ஃபில் பண்ணலை. என்கேப்சுலேஷன் அந்த மாதிரி கான்செப்டை வந்து பைத்தான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. ஜாவாவில் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். ஆனால் ஜாவாவில் வந்து பேசிக் இன்டிஜர் அந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கிடையாது. இவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சது. ஏன்னா இதில் ரொம்ப தியரிட்டிக்கலாக தான் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் வந்து டெக்னிக்கலாக எப்படி பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுறது, பிப் பேக்கேஜ் யூஸ் பண்ணுறது, பைத்தானில் ஒரு பேசிக் ப்ரோக்ராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து வேரியபிள்ஸ்னால் என்ன, அதுக்கடுத்து அதோட கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், குரூப்ஸு, இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணிவிட்டு பைத்தானை பேசிக் டு அட்வான்ஸ்டு போகிற அளவுக்கு நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இந்த வீடியோவில் வந்து நான் தியரிட்டிக்கலாக மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க தியரியே முக்கியம் இல்லை, ப்ராக்டிக்கல். நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு வந்து தியரிட்டிக்கலாக ஒரு புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். ஸோ தியரிட்டிக்கலும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம். இப்போ வந்து நான் ஒரு பேசிக் ப்ரோக்ராம்னா என்ன, ப்ரோக்ராமிங்கில் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டானா என்னங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து கண்டிப்பாக எழுதும்போது நோட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வரப்போகுது.
அதில் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்னால் என்டர்டெயின் பண்ண முடிஞ்சதான்னு கேட்டால் என்னால் முடியலை. ஏன்னா இது வந்து ஒரு தியரிட்டிக்கலாக இருக்கும்போது என்னால் அந்தளவுக்கு இதில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டோட சொல்லிக் கொடுக்க முடியல. பட் இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாம் வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, அதில் எப்படி ஒரு பிக் பேக்கேஜ் யூஸ் பண்ணி பைத்தான் யூஸ் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக கவர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பைத்தான் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஃப்யூச்சரில் ஏஐ இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, டேட்டா சயின்ஸ் ஆகணும், இல்லைனா ஐடி ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்கள மறக்காமல் வீடியோ ஃபாலோ பண்ணி பைத்தான் கற்றுக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.